சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அங்கே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவர் காயத்தை கட்டுகின்றவர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்கின்றவர். ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகின்ற தேவனாய் இருக்கின்றார். கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்கின்றவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளாக சென்ற பொழுது எடுத்து வாசித்த வேதாகம பகுதி ஏசாயா 61 முதலாவது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு இல்லை இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. முதலாவது, சிறுமைப்பட்டவர்கள்னா தள்ளி வைக்கப்பட்டவர்கள். they are overruled and undermined. ஏன்னா நம்ம தகுதியே அற்றவர்களை போல நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப எளிமைப்படுத்துவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, சிறுமைப்படுத்தி போடுவாங்க. அப்படி உங்களை நோகடித்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்ன? குட் நியூஸ் that Jesus Christ is with me, Jesus Christ is love. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கின்றார், எனக்காக இருக்கின்றார் என்கின்ற சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கின்றார். சிறுமைப்பட்ட நேரத்திலே நீங்கள் நொந்து போக வேண்டாம். அடுத்தது, தேவ கட்டுக்களை சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதலையும். நான் இது சில நாட்களாக அதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த காயத்தை மனுஷனாலே கட்டவே முடியாது, ஆண்டவராலே கட்ட முடியும். ஆண்டவர் அதை கட்டுவதற்காக வந்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். இந்த சிறைப்பட்டு இருக்கின்றதுன்னா ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துல நான் சிறைப்பட்டு இருக்கின்றேன், என்னால விடுதலை ஆகணும்னு நான் நினைக்கிறேன், காலையில யோசிக்கிறேன், ஆனா மாலையில திரும்ப விழுந்து போய் காணப்படுகின்றேன். இப்படிப்பட்ட சிறையிருப்பின் காலகட்டத்திலே இல்ல சில தகாத உறவுகளிலே நான் சிக்கி இருக்கக்கூடும். ஆண்டவரே, என்னை அந்த சிறைப்பட்ட இடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. இல்ல சில தகாத பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள்ல இப்படிப்பட்ட சிறைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பண்ண வந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க வந்திருக்கிறார். பல நேரங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களை போல காணப்படுவோம். அந்த பாண்டேஜ், அந்த கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அது ஒரு பலவீனத்தின் கட்டுக்களாக இருக்கலாம், இல்லை சுகவீனத்தின் கட்டுக்களாக இருக்கலாம், சாபங்களின் கட்டுக்களாக இருக்கலாம். அந்த கட்டுக்களை தேவன் கட்டவிழ்க்க உங்களோடு கூட நிற்கின்ற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அங்கே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவர் காயத்தை கட்டுகின்றவர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்கின்றவர். ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகின்ற தேவனாய் இருக்கின்றார். கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்கின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு மகிமையான நிச்சயத்தோடு கூட நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக, தகுதியற்ற எங்களுக்காக இவ்வளவு காரியங்களை செய்கிறீரே, நன்றி இயேசு சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.